மலை பிரதேசங்களில் கிடைக்கக்கூடிய முடவாட்டுக்கால், அதாவது முடவன் ஆட்டுக்கால்னு சொல்லலாம். இதை சைவ ஆட்டுக்கால்னு சொல்லுவாங்க. 10 கிலோ முடவாட்டுக்கால் சூப்பு பொடி எப்படி செய்யறது, அதுக்கு என்னென்ன பொருட்களை என்னென்ன அளவுகளில் நம்ம சேர்த்து நம்ம வறுத்து அரைக்கிறதுங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். நீங்களும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முடவாட்டுக்கால் கிழங்க நல்லா தோலெல்லாம் சீவிட்டு நல்லா கழுவிட்டு இதை கேரட் துருவி நல்ல வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கணுங்க. அது ஒரு 600 கிராம் தேவைப்படும். அது கூட வர கொத்தமல்லி 600 கிராம், பூண்டு 600 கிராம், சோம்பு 1 கிலோ 200 கிராம், காய வச்ச கருவேப்பிலை 150 கிராம், சீரகம் 600 கிராம், மிளகு 1 கிலோ 400 கிராம், கடலைப்பருப்பு 600 கிராம், குண்டு விழுந்து 1 கிலோ 200 கிராம், துவரம்பருப்பு 600 கிராம், சுக்கு 600 கிராம், பட்டை 150 கிராம், பேலீஃப் 30 கிராம், கிராம்பு 100 கிராம், மஞ்சத்தூள் 400 கிராம், உப்பு 1 கிலோ 600 கிராம். இந்த அளவுகளில் எல்லா பொருளுமே எடுத்து வச்சுட்டு இதை ஒவ்வொன்றுமே தனித்தனியாக வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு வெயிலில் காய வச்சு நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கிட்ட இருக்க மிஷின்லயோ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற முடவாட்டுக்கால் சூப்பு பொடியில் சூப்பு வைக்கணும்னா எதுவுமே சேர்த்த தேவையில்லை. இந்த பொடி மட்டுமே சேர்த்து நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டு இறக்கணும்னா சூப்பு ரெடிங்க. இதில் உப்பு எல்லாமே சேர்த்துருக்கோம். இதோட ஃபுல் வீடியோ வேணும்னா கீழே லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்க.